பாரதி ராஜா ஒரு சிஸ்டமாக டைட்டில் போட்டுட்டு இருந்தார். பாரதி ராஜாவின் மண் வாசனை, பாரதி ராஜாவின் முதல் மரியாதை, பாரதி ராஜாவின் அலைகள் ஓதுது. இங்கே ஏவிஎம்னு தான் பண்ணி ஆகணும். ஓகே. எங்கள் ஏவிஎம் சிஸ்டம்னா ஏவிஎம்மின் முரட்டுக்காலை, ஏவிஎம்மின் நல்லவன் கல்லவன், ஏவிஎம்மின் சகல கலாவல்லவன், இப்படி இது ஒரு பேர் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, பாரதி ராஜாவின் போட்டுக்குங்க, புதுமை பெண்ணுக்கு பேரே புதுமை பெண் கிடையாது, ஏவிஎம்மின் புதுமை பெண் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணது. ஓகே. ஏவிஎம் குடும்பத்தில் உள்ள ஒரு புதுமை பெண், அப்படி தான் போட்டாங்க. அந்த பேர் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அந்த அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷமாக போராடி கொண்டு வந்த பேர், அதை எப்படி விட்டுற முடியும்? அதனால் அப்பா காலத்திலேருந்து டிஆர் மகாலிங்கம் ஸ்ரீவள்ளி காலத்திலேருந்து படம் எடுக்கிறாங்க, நாம் இருவர் காலத்திலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க படம். அதனால் அந்த பேருக்கு வந்து பாரதிராஜாவோட பண்ணால் சரியாக வராதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி தான் வன்வாசன் அந்த இது புதுமை பெண் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா டைட்டிலையே மாற்றிட்டாங்க. புதுமை பெண் கிடையாது, ஏவிஎம்மின் புதுமை பெண் தான் படத்துக்கு டைட்டில். பாரதிராஜாவின் ஏவிஎம் புதுமை பெண். போ, நீ பாரதிராஜாவின் புதுமை பெண் போடக்கூடாது, பாரதிராஜாவின் வச்சுக்கோ. ஆனால் இந்த படத்தோட டைட்டில் வந்து ஏவிஎம்மின் புதுமை பெண். ஓகே. ஆனால் இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் ஏவிஎம் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். அதாவது நம்ம கேட்குற சம்பளத்தை விட கம்மியாக பேசினாலும் கவர்மெண்ட் ஜாப்பை விட கரெக்டான சொன்ன டேட்டுக்கு சேலரி வந்துடும். ஆமாம், அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகருக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம்னா இவங்க 3.5 லட்சம் தான் பேசுவாங்க. அதை கரெக்டாக கொடுத்துருவோம் பிரதர், உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வீட்டுக்கு வந்துடும் பிரதர். அப்படி நீங்கள் வரலைன்னா நீங்கள் ஃபோனே பண்ண வேண்டாம், ஏவிஎம் உள்ள பாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ஒரு சிலருக்கு செக் போட்டு ஒரு கையெழுத்து போட்டு 1ஆம் தேதி அத்தனை செக்கும் கையெழுத்து போட்டுருவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்தா ஏன் இந்த காசு அவங்க எடுத்துகிட்டு போகாமல் ஏன் கொடுக்கலையா நீங்கள் 2ஆம் தேதியே கேட்பாங்க. உடனே அனுப்புங்க, குரியர் பண்ணுங்கள், அல்லது கூப்பிட்டு கொடுத்துருங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க. அவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க.